ஐ மீன் எனக்கு அதுதான் ஃபுல்லா சொல்றேன் நானு. ஃபுல்லா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் அது ஒன் சைட் லவ். ஃபர்ஸ்ட் லவ் வந்து என்னோடது ஒன் சைட் லவ். அவங்க நேம் வந்து விஷ்ணுபிரியா. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அ அவங்க இப்போ ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவங்க பின்னாடி 2 வருஷம் பின்னாடி போனேன். கடைசியில அவங்க பின்னாடி போயிட்டு மோதுறோம். லவுடே பின்னாடி போனா எப்படா கண்ணு தெரியும்? பைத்தியம். முன்னாடி போனா தான் அது தெரியும். அவளுக்கும் தெரியும். நான் ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர்லாம் இதுதானே ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டாவே இருந்தது. எல்லாரும் அவங்கவங்க ஆள் பின்னாடியே போவாங்க. டெய்ரி மில்க் சாக்லேட் தெரியாத்தனமா நான் பின்னாடியே போய் என் வாழ்க்கை ஃபுல்லா நான் அப்படியே இருந்திருப்பேன். கல்யாணம் ஆனாலும் மனசு உடைஞ்சு போய் இருந்திருப்பேன். பட் வந்து தேவையில்லாத டைரி மில்க்கையும் மோதிரம் அதுல வந்து எஸ்வின்னு இருக்கும். நான் எஸ்வி என் பேர் வந்து சரண். அவங்க நேம் வந்து விஷ்ணு பிரியாவா. ஸோ அதனால எஸ்வின்ற ஒரு கோல்டு மோதிரம் வாங்கிட்டேன். காலேஜ் படிக்கும்போது எங்க அப்பா டெய்லி வந்து 30 ரூபா கொடுப்பாருன்னு காலேஜுக்கு ஆட்டோக்கு. அந்த காசை நான் சேர்த்து வச்சு என் ஃப்ரெண்டு கூட நான் பைக்ல போனேன். ஆக்சுவலி என் காலேஜ்ல நான் படிக்கும்போது பைக் எடுத்துட்டு வருவான் ஃப்ரெண்டு. நான் பைக்ல போயிடுவேன். அண்ட் என்ன ஆச்சு, நான் அந்த காசு சேர்த்து வச்சு கடைசி காலேஜ் முடிக்கிறப்போ நான் ரிங்கும் சாக்லேட்டும் எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கும்போது, உனக்கு என்ன பிரச்சனை என் பின்னாடி ஏன் வரேன்னு கேட்டாங்க. ஓகே இதோட முடிஞ்சிட போல, திரும்பி நாளைக்கு போயிடுவோம், அவளை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு சாயங்காலமே அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லி அவங்க அம்மா என் வீட்டுக்கு வந்து ஆக்சுவலி அவங்களும் தெலுங்குனா அவங்க அம்மா வந்து என் வீட்டுல எங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த மாதிரி உங்க பையன் வந்து என் பொண்ணு பின்னாடி வந்திருக்கான், எதுக்குன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லவே நான் வந்து சொல்லிட்டேன், ஆமா நான் உங்க பொண்ணு லவ் பண்றேன். அப்போ வந்து காலேஜ் படிக்கிறோம், அவளும் காலேஜ் படிக்கிறா. ஓ ப்ரோ நான் அது சரி, ஆனா இது எல்லாமே நான் இதுல 1% கூட போய் சொல்லலன்னா சரி சொல்றேன், நான் கேக்குறேன் சொல்றா யார் என்ன சொன்னாங்களா. அண்ட் பாத்தீங்கன்னா அவளும் வந்து பாக்கிறதுக்கு கிறிஸ்டா மாதிரி இருப்பா, நானும் வந்து தளபதி மாதிரி இருப்பேன். ஒண்ணு இல்ல அவங்க சத்தியமா கேக்கல. ஆக்சுவலி வந்து அவங்க பாக்கிறதுக்கு கிறிஸ்டா மாதிரி தான் இருப்பாங்க நிஜமாலே. ஓகே அவங்க நானும் லைட்டா தளபதி மாதிரி இருப்பேன் பாக்க. ஓகே அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றது. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்க அப்பா வந்து எனக்கு கால் பண்ணி கூப்பிடுறாரு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில இருக்கேன். போயிட்டு எனக்கு அதுவே கஷ்டம். 1.5 இயர்ஸா வந்து நான் சொல்லியிருக்கனே, இவ்வளவு பின்னாடியே சுத்தி இருக்கனே நானு. பசங்களும் பார்த்திருக்கானுங்க. அந்த பொண்ணு போகும்போது சரணுன்னு கத்துவானுங்க. என் வீட்டுல இருந்து 4 வீடு தள்ளி தானே இருக்காங்க. கடைசியில அவங்க அம்மா என் வீட்டுக்கு அவங்க அப்பாவும் வீட்டுக்கே வந்து இந்த மாதிரி என் பொண்ணு பின்னாடி வந்து உங்க பையன் வரான், அவளுக்கு என் பொண்ணுக்கு ஆல்ரெடி அவங்க மாமா பையனை பார்த்து வச்சாச்சு அப்படின்ட்டு எங்க அப்பா கிட்ட சொன்னாங்க. நான் வந்து சரிங்கம்மா நான் அவளை காதலிக்கிறேன், அவங்க அம்மா கிட்டே நான் சொல்றேன் நான் லவ் பண்றேம்மா. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க கடைசியா, உன் தங்கச்சி நீ தான்ப்பா பத்திரமா பாத்துக்கணும். அண்ணா என்னன்னா சிரிக்கிறீங்க, கஷ்டமா இருக்கும் அண்ணா. கரெக்டா சொல்லியிருக்காங்களா? நான் காதலிக்கிற பொண்ணு அப்படி நினைக்க முடியும்? அப்படி சொன்ன உடனே எங்க அப்பாவுக்கு வந்து அவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியாதுண்ணா. கொஞ்சம் அவங்க பேசுறதுக்கு முன்னாடி ஏதோ ஆக்ஷன்ல பேசிக்கிட்டாங்க. நான் வந்து அப்புறம் என்கிட்ட சொல்றாங்க, ஐயோ இத வேற என் வாயால சொல்றேன்னு, நான் உங்க தங்கச்சி நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுல இருந்து அத்தோட கையெழுத்து நான் இதோட கண்டிப்பா உங்க பொண்ணு பின்னாடி வரமாட்டோமா. ஆனாலும் இப்போ அவளை ரொம்ப பிடிக்கணும். அவங்க அம்மா தங்கச்சியே இருந்தா சொல்லிட்டோம், காதலிச்ச ஒரு பையனா நான் அவளை வந்து இப்பவும் ரொம்ப விரும்புறேன். சந்தோஷமா இருந்தா எனக்கு ஹாப்பினா. அவ சம்பாதிப்பானா இப்போ மந்த்லி ஒரு 25 to 30K ஏர்ன் பண்ணுவாங்க. என் அப்பா முந்தா நேத்து கூட சொன்னாரு, அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட நான் பொண்ணு கேட்க வரா, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. வேணாம்ப்பா 2 நாளுக்கு முன்னாடிங்கண்ணா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் சொல்லிட்டேன், வேணாம்ப்பா யாரையாவது கல்யாணம், அவளுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும், வேண்டாம் வேலைக்கே போவாதே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரண்ணே, நீ கேம் ஆடு, அவ வேலைக்கு போவா, நீ வீட்டு வேலையை பார்த்துட்டு அவ பார்த்துப்பா ஃபேமிலியா. எங்க வீட்டு எங்க அப்பானா, நீ வேலைக்கு போய் ஒரு 10,000 சம்பாதிச்சுன்னா எனக்கு அது போதும்டா ஷரண், வீடு கடை அடைச்சிட்டா நீ தான் ராஜா. ஓன் ஹவுஸ் தானே இருக்கு எனக்கு. எங்க அப்பா கிட்ட இப்போ ஒரு 20 to 25 lakhs கடன் இருக்கு. அது எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிறாங்கண்ணே. மாசம் 16,000மோ 18,000மோ கட்டிட்டு இருக்காங்க பேங்க்கு. நான் முக்கியமா லவ் ஸ்டோரிக்கு வரேன். நான் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும்போது வேணாம் டாடி, நான் கல்யாணமே வேண்டாம், எல்லாமே என் தங்கச்சிக்கு போய் சேரட்டும்,
இருக்கிற வரைக்கும் நான் இருக்கேன். சாப்பாடு போட்டு பார்த்துக்கோங்க. வேற யாருக்கும் நான் அதோட பாரமா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்பா கிட்ட. இவளுடைய ஸ்டோரி வந்து அவங்க அம்மா வந்து சொன்னதோட தங்கச்சிய வந்து பத்திரமா பார்த்துக்கோன்னும் போது நான் கையெழுத்து கும்பிட்டு அவங்க காலில் விழுந்து கண்டிப்பா இப்போ உங்க பொண்ணு பின்னாடி வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்பதான் பிடிக்கும்னா ரொம்ப. ஆனா ஆமாண்ணே, பொண்ணு பின்னாடி போலியே நானா, அவ பின்னாடி போலியே. தங்கச்சி பின்னாடி போலாம். அவன் வந்து ஷார்ட் நேம் அண்ணா, நீங்களும் ஏன்னா அம்மா மாதிரி இப்படி சொல்றீங்க தங்கச்சின்னு. இல்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க, நான் சொல்லலையே. அவங்க சொன்னா அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னா எனக்கு இப்போ வந்து ஆஸ் இல்லடா தெலுங்கு சொல்றீங்க, அதனால சுத்தி வளைச்சு உறவு முறையில தங்கச்சியா கூட இருக்கலாம்ல. உறவு முறையில தங்கச்சிலாம் கிடையாது. நான் எப்படி நான் ஃபேமிலி கிடையாது. அவங்க தெலுங்கு நான் தெலுங்கு. பட் வந்து எங்க ஏரியா ஃபுல்லாவே வந்து நாயுடுங்க இருக்கிற ஏரியா. அதனால பக்கத்து ஸ்ட்ரீட் வந்து பாபுஷா, எங்க ஊர்ல பட்டுப்பட விவசாயி ரொம்ப ட்ரெண்டான ஒரு ஷாப் தான். நடுத்தெரு பாபுஷா, பக்கத்து தெரு வந்து நாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஷா ஆளுங்க. நாங்க வந்து எல்லாம் தெலுங்கு ஆளுங்களா. எங்க ஏரியாலே கொஞ்சம் பிரிச்சு வச்சுட்டாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. பட் அப்படிதான் அமைக்கப்பட்ட ஒரு ஏரியா. ஒரே ஏரியால 4 வீடு தள்ளியிருக்காங்க. அவங்களுடைய இது வந்து முடிஞ்சு போச்சு. அவங்களுடைய காலம் முடிஞ்சு போய் நான் அதோட வந்து லவ்வே பண்ணாம லவ்லாம் பண்ணாம ஃபுல்லா வந்து அவ்வளவுதான். அவளே என்ன வேணாம்னு சொல்லிட்டா. இதோட வந்து வேற மாதிரி இருப்போம், பிளே பாயா இருப்போம்னு சொல்லி ரெமோ மாதிரி அம்பில இருந்து உண்மை அதுதான். எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஆனா அவங்கள வந்து அது ரொம்ப தவறு அப்படி சொல்லக்கூடாது. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னா தப்பான தாட்ஸ்ல கிடையாது. அவங்க எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். பட் நான் அவங்க கிட்ட என் சைட்ல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பட் இருந்தும் எனக்கு வந்து உன்னை பிடிக்கும்னு சொல்ற ஒருத்தி 2 பேரும் இருக்காங்கண்ணே. 2 பேர் இருக்காங்க. அவங்க ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க எங்க ஊர்லயே ஒருத்தவங்க. இன்னொருத்தி வந்து கத்தார்ல இருக்கா. அவளுக்கு கல்யாணமே ஆயிடுச்சுனா. ஒரு ஆன்ட்டி ஒரு ஆன்ட்டிலாம் கிடையாதுண்ணா. அவ இப்பதானே மேரேஜ் ஆயிருக்கு. ஓகே கல்யாணம்னா ஆன்ட்டி தானடா. சரி ஓகே ரைட்னா ஓகே. இப்போ இன்னும் பேசிட்டு இருக்கியா அவங்கள்ட்ட? அவங்க கிட்ட நான் பேசிட்டு தானே இருக்கேன். அவங்களும் பேசுவாங்க. என் வாட்ஸ்அப் ஸ்டோரி பார்ப்பாங்க. ஓ வெரி குட். ஆமா, என்ன ரொம்ப பிடிக்கும். நான் வந்து குழந்தை மாதிரி அவங்களுக்கு. எந்த ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கும் நான் உதாரணமா இருக்கேன். ஆமா, ஏன்னா எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாத்தையுமே என்கிட்ட வந்து ஓப்பனா ஷேர் பண்ணுவாங்க பேசுறதுல. அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, பெஸ்டி பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டின்லாம் இப்ப சொல்றாங்க. எங்களுக்கு நாங்க அந்த காலத்துல பெஸ்டிலாம் இல்ல, உண்மையான ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அவங்களுக்கு கஷ்டத்துக்காக உதவி செஞ்சு. பட் அவங்க எல்லாருமே என்ன லவ் பண்ணவங்க. நான் சொல்றேன். ஆமா, நீ லவ் பண்ணல? எனக்கு அதுதான் சொன்னேன். நான் எனக்கு விஷ்ணு பிரியான்றவள தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆமா அண்ணா, சீரியஸா பார்க்க திரிஷா மாதிரியே இருக்கு. அவ்வளவுதான்டா. அதனால இப்ப ஒன்னு லவ் பண்ணவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. அதாவது நீ பிடிச்சவங்க தான் கிடைக்கல, ஒன்ன பிடிச்சவங்களாவது அவங்களுக்கு கிடைக்கல. நீ இந்த ஸ்டோரியில நான் ஆல்ரெடி மனசு உடைஞ்சிட்டேன். இவ ஒரு பக்கம். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்தாங்க என்னுடைய வீட்டுக்கு. எங்க பெரியப்பா இடம் முன்னாடி, அதுக்கப்புறம் எங்க இடம், அதுக்கப்புறம் எங்க ஊருக்கு அவரும் போலீஸ் எங்கேயா இருப்பாரு. அவரோட இடம் மொத்தமா ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் தான் எங்க வீடு. கீழே வீடு கட்டி வச்சிருக்கோம். ஓன் ஹவுஸ் தான். அதுக்கப்புறம் எங்க வீட்லயே முன்னாடி எங்க பெரியப்பா இடத்துக்கு வந்து ரெண்டுக்கு வந்தாங்க. ஆக்சுவலா இது வந்து சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். நான் இப்போ வரைக்கும் அவங்க ஃபேமிலி எங்க வீட்டுக்கு முன்னாடி ரெண்ட்ல தான் இருக்காங்க பெரியப்பா இடத்துல. அவ பின்னாடி போக மாட்டேன்னு சொல்லிட்டதோட அவ்வளவுதான். நான் அவங்கள எப்போ வெளியில பார்த்தாலும் மனசு இப்ப கூட எனக்கு ஏமோன்னா, பட் அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், அதுதானா. அண்ட் 2வது, நான் என் வீட்டுல அவங்க முதல் வாடகைக்கு வந்தாங்க. நானு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என் வீட்டுக்கு எப்பவுமே என் கூட 15-20 பசங்க இருப்பாங்கண்ணா என் கூட. ஐ மீன் நான் சொல்றது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்க லைவ் போட்டுட்டு இருப்பீங்க, உங்க லைவ் நான் ஹெட்செட்ல பாத்துட்டு இருப்பேன். பசங்க எல்லாம் என் கூட அவங்க ஜாலியா அவங்க வீடு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. மொட்டை மாடியில ஒரு 4-5 பசங்க, என் பெட்ரூம்ல ஒரு 5-6 பேரு, என் வீட்டுல சுத்தி ஒரு 3 பேரு, ஒரு 4 பேரு. திடீர்னு போயிட்டீங்க. அந்த மாதிரி பசங்க யாருமே கிடையாது. டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. பேட் வேர்ட்ஸ் பேசுறது அப்படி அது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சகஜம். டேய் வாடா அப்படி அப்படின்றது. மத்தபடி வந்து அவங்க ஃபேமிலிக்கு நான் சப்போர்ட்டா இருந்திருக்கேன், என் ஃபேமிலிக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் வச்சிருக்கிற நண்பர்கள் எல்லாருமே எனக்கு
வச்சிருக்கிற நண்பர்கள்னு சொல்லக்கூடாது. எனக்கு என் கடவுளா குடுத்த அமைச்ச நண்பர்கள். காஞ்சிபுரத்துல நான் உங்ககிட்ட எவ்வளவுதான் சண்டை போட்டாலும், நீ தான்டா என் ஃப்ரெண்டுன்னு என்ன தேடி வருவாங்க. ஏன் கரெக்டான இதுக்கு தானே சண்டை போடுவேன். 15 பசங்க இருப்பாங்கண்ணே. என்ன பண்ணுவோம், நாங்க வந்து மொட்டை மாடியில தான் உட்காந்துட்டு இருப்போம். எப்பவுமே மொட்டை மாடியில தான் இருப்போம். அது நல்லா இருக்கும்ண்ணே ஒரு ஸ்பேஸா. அவங்க தான் வாடகைக்கு வராங்க. எப்போ 10 வருஷமா வாடகைக்கு இருக்காங்கண்ணே. எங்க வீட்டுக்கு முன்னாடி எங்க பெரியப்பா இடத்துல. ம். அவங்களுக்கு மொத்தமா அவங்களுடைய இப்போ இருக்கிறது அண்ணன். அந்த அண்ணனுடைய தங்கச்சி பொண்ணுங்க. எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்களோட தங்கச்சி பொண்ணுங்க 2 பேர். ஏய் உன் லவ் ஸ்டோரி ஒருத்தவங்க பேர் வந்து அது என் லவ் ஸ்டோரி தானே. அப்போதான் இதுதான் ஏய் அதெல்லாம் வேணாம்டா. டீடைலா வேணாம்டா. விச கமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் சரியா? சரிங்க. இங்க பாரு. அந்த எங்க இருக்காங்க வேணாம். நீ எப்படி பார்த்த என்ன ஆச்சு அது மட்டும் போதும். ஓகேங்க. ஓகே. இந்த மாதிரி கதையெல்லாம் நைட் கேக்குறேன். இப்ப வார்ல வேணாம். சரிங்க. ஓகேங்க. வார்ல நீ கமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி டொட்டோ பார் அடிக்கிற பாரு. மேல